अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः। हरि ओं। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्सन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ओं सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओं शांति शांति शांतिः। ओं भूमिष्ठापि न यात्र भूस्थितिवतोऽप्युच्चैरदस्तापि या बद्धा भुवि मुक्तिदास्युरमृतं यस्यामृता जन्तवः। या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाज्जगत्। वित्रस्तवापां धृतशैर्दुरापां गंगा सदापां भवपाशशापां शिवा विमुक्तामृतैकशुक्तिं मुक्ता विमुक्तां न परित्यजति। क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं नान्यत्तथा यच्छ्रुतिभिः न धर्मशास्त्रैर्न च दैः पुराणैस्तस्मात् शरण्यं हि सदा विमुक्तं। नाविमुक्तसमं क्षेत्रं नाविमुक्तसमागतिः नाविमुक्तसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। न गायत्री समो मन्त्रो न काशी सदृशी पुरी न विश्वेश समं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। अविमुक्तं परित्यज्य योऽन्यत्र कुरुते रतिं मुक्तिं करतलान् मुक्त्वा शून्यां सिद्धिं गवेषयेत्। திலோத்தமை ஊர்வசி ரம்பை முதலானவாழ்லேந்து தேவர்கள்லாம் அந்த வைஸ்வானராக்னி அவதாரத்தை தரிசனம் பண்றதுக்காக வந்தா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். திலோத்தமோர்வசி ரம்பா பிரபா வித்யுத் பிரபா சுபா சுமங்கலா சுபாலாபசாபா சுஷீலாಢ்யாவராங்கனாः கொனத்கங்கணபாத்ராணி கிருத்வா கரதலே முதா முக்தமுக்தா பலாಢ்யானி யக்ஷகர்தமவந்தி ச வஜ்ரவைதூர்யதீபானி ஹரித்ராலேபனானி ச காருத்மதைகரூபாணி சங்கசுக்திததீனி ச பத்மராகப்பிரபாலாக்ய ரத்னகுங்கும வந்தி ச கோமேத புஷ்பராகேந்திர நீலசன்மால்யபாஞ்சி ச विद्याधर्यश्च किन्नर्यः तथामर्यः सहस्रशः चामरव्यग्रस्ताग्रमङ्गल्यद्रव्यपाणयः गन्धर्वा रगयक्षाणां सुवासिन्यः शुभस्वराः गायन्त्यो ललितं गीतं तत्र जग्मुर् अनेकशः। तिलोत्तमै ஊர்வசி ரம்பை வித்யுத் பிரபா சுமங்கலா சுபலாபா சுஷீலா முதலான தேவகன்னிகைகள் கையில பாத்திரத்தோட சந்தோஷத்தோடு தங்களுடைய வளை குலுங்க வராலாம். அந்த பாத்திரங்கள்ல ரத்தங்கள் ரத்னங்கள் யக்ஷகர்தமங்கள் மாணிக்கங்கள்
அப்புறம் மஞ்சள், குங்குமம், சந்தனம், ரத்தனம், வைரம், வைடூரியம் முதலானவைகள். அதை தவிர மாலைகள்லாம் வருதான். கோமேதகம், புஷ்பராகம், இந்திரநீல மணிகளால் ஆன மாலைகள். அதோடு கூட ஆயிரக்கணக்கான வித்யாதரர்கள், கிண்ணறர்கள், தேவதா ஸ்திரீகள் எல்லாம் கையில மங்களகரமான விஷயங்களை எடுத்துட்டு சாமரம் வீசிக்கொண்டு வராளாம். கந்தர்வ ஸ்திரீகள், யக்ஷர்கள் இவாள்லாம் ரொம்ப இனிமையான குரல்ல பாடல்கள் பாடிக்கொண்டே வராளாம். காயந்தியோ லலிதம் கீதம் தத்ர அஜக்முகு அநேகஷா. பலவிதமான கீதங்களை பாடின்னு வந்தா. யாருன்னா கந்தர்வா ஆரக யக்ஷானாம் சுவாசின்ய சுபஸ்வராகா. சுவாசினிகள் என்ன, கந்தர்வ நாககன்னிகைகள், யக்ஷர்கள் இவாள்லாம் வரான் அப்படின்னு சொல்றார். சாமர வியக்ரஹஸ்தாம் தா அக்ர மங்கல்ய திரவிய பாணையா. மங்கள திரவியங்கள் கையில ஏந்திட்டு வராளாம் எல்லாரும். வாசன திரவியங்கள், மங்கள திரவியங்கள் இதெல்லாம் கொண்டு வரணும். விவாகங்கள்லாம் நம்ம இதெல்லாம் சீர் எடுத்துன்னு வர்றது அப்படின்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோமே, அது இதுலேருந்து வந்ததுதான். இந்த மாதிரி மங்கள காரியங்கள் நடக்கும்போது அதோடு கூட இதெல்லாம் சேர்ந்து கொண்டு வரணுங்கிறது தான் சாஸ்திரம். அதனால இங்க இத்தனை விஷயங்களையும் எடுத்துட்டு வரா. யாரு தேவ கன்னிகைகளே எடுத்துட்டாலாம். அதை தவிர பெரிய பெரிய ரிஷிகள்லாம் அங்க வந்தான்னு சொல்றார். மரீச்சிஹி, அத்ரிஹி, புலஹ, புலஸ்தியா, கிருதுரங்கிராஹ, வசிஷ்ட கஸ்யபஸ்சாகம், விபாண்டோ மாண்டவீசுதः, லோமசோ லோமச்சரணோ பரத்வாஜோ கௌதமः, துகாலவோ கர்கோ ஜாதூகர்ண்யः பராசரः, ஆபஸ்தம்போ யாக்ஞவல்க்ய தக்ஷ வால்மீகி முத்கலः, சாதாதபஸ்ச லிகிதः, ஷிலாதः சங்கः புஞ்சபுக், ஜமதக்னிஷ்ச சம்வர்த்தோ மதங்கோ பரதோம்சுமான், வியாசः காத்யாயனः குத்ஸः, சௌனகः சுஷ்ருதः சுகः, விஷ்யஸ்ருங்கோத துர்வாசா ருச்சிர்நாரத தும்புரு, உத்தங்கோ வாமதேவஸ்ச ச்யவனோசித தேவலௌ, ஷாலங்காய நஹாரீதௌ விஸ்வாமித்ரோத பார்கவः, மிருகண்டः சக புத்ரேண தால்பிய உத்தாலகஸ்ததா, தௌம்யோபமன்யுவத் சாத்யா முனயோ முனிகன்யகாः, தாச்சாந்தியர்த்தம் சமாஜக்முர் தன்யம் விஸ்வானராசிரமம். விஸ்வானராசிரமத்தை தன்யமாச்சு. விஸ்வானருடைய ஆசிரமம் தன்யமாச்சுன்னா ஏன்னா, இப்பேற்பட்ட முனிவர்கள்லாம் அங்க இந்த வைஸ்வானராக்னியினுடைய ஆவிர்வாவத்தை பார்க்கறதுக்காக வந்தான்னா யார் யார் ரிஷி? மரீச்சிஹி, அத்ரிஹி, புலஹா, புலஸ்தியா, கிரது, அங்கீரசா, வசிஷ்டா, காஷ்யபா. அதாவது தானும் வந்தேங்கிறாருங்க. காஷ்யபஸ்ச அகம் அப்படின்னு தானும் அங்க வந்தேன்னு அகஸ்தியர் சொல்றாரு இங்க. மரீச்சி, அத்ரி, புலஹ, புலஸ்திய, கிரதுரங்கிராக, வசிஷ்ட கஸ்யபஸ்சாகம், விபாண்டோ மாண்டவீசுதான்னு. அதனால நானும் வந்தேன் கச்சிவரோடு கூட. விபாண்டர் வந்தார், மாண்டவி புத்திரர் வந்தார், லோமஷர் வந்தார், ரோமச்சரணர் வந்தார், பரத்வாஜர் வந்தார், கௌதமர் வந்தார். மற்றபடி பிருகு, காலய, கார்கிய, ஜாதுகர்ணியர், பாராசரர், அப்புறம் பாராசரர்னா வியாசர், பராசரர், ஆபஸ்தம்பர், யாக்ஞவல்கியர், தக்ஷர், வால்மீகி, முத்கலர். இதுல நிறைய கோத்திர ரிஷி, மௌத்கல்ய கோத்திரம் அப்படின்லாம் நம்ம ஆபஸ்தம்ப சூத்திரம், இப்படி பல கார்கிய கோத்திரம், பாரத்வாஜ கோத்திரம் எல்லாம் பார்க்கிறோமோ இல்லையா. அதனால முத்கலர் வந்தார். சத்தியமிதி சத்தியவச்சாரா தீதரஹா, அதுல மௌத்கல்யான்னு வரும். தைத்திரியோபனிஷத்துல மௌத்கல்யர்ன்றவர் சொன்னார். அதுல அந்த முத்கலர்ன்ற ரிஷியிலேருந்து அந்த கோத்திரத்துக்கு மௌத்கல்ய கோத்திரம்.
அப்புறம் சாதா தாபா, லிகிதா, ஷைலாதர் ஷைலாதர்னு நந்திகேஸ்வரி அப்பா ஷிலாதா, கல்ல சாப்பிட்டு வாழ்வாராம் அவர், அதனால ஷிலாதா அப்படின்னு அவருக்கு பேர். ஷிலானா கல்லு. அப்புறம் சங்க, குஞ்சபுக்கு, ஜமதக்னி, சம்வர்த்த, மதங்க, பரத, அம்சுமானு, வியாச, காத்தியாயன, குத்ச, சௌனக, சுஷ்ருத, சுக, ரிஷ்யசிருங்க, துர்வாச, ருச்சி, நாரத, தும்புரு, உத்தாரிக, வாமதேவ, சவன, அசித தேவல, அசிதோத்தேவலோ வியாசகான்னு இதுல பகவத்கீதையில கூட பகவான் அசிதோ தேவலோ வியாசகா அப்படின்னு சொல்றாரோன்னோ. அந்த அசித தேவலர்கள் இங்க வந்தாலாம். உத்தங்கோ வாமதேவஸ்ச சவனோ அசித தேவலௌ அப்படின்னு இங்க சொல்றார். விஷ்யசிருங்கோத துர்வாசா, ருச்சிர் நாரத தும்புரு, உத்தங்கோ வாமதேவஸ்ச சவனோ அசித தேவலௌ. அந்த அசிதோ தேவலோ வியாசகா அதுக்காக சொன்ன அசிதா தேவலா. அப்புறம் ஷாலகன்யா, ஷாலகாயனா, ஆரிதா, விஸ்வாமித்ர, பார்கவ, மிருகண்டு, அவரோட பையன் மார்கண்டேயனோட வந்தாராம் மிருகண்டு. அதுவும் இங்க சொல்றது. மிருகண்டு வந்தார். மிருகண்டா சகபுத்திரேன தால்பிய உத்தாலகஸ்ததா புத்திரேன சக வந்தார். மிருகண்டு மிருகண்டு புத்திரன் மார்கண்டேயன். என்ன தத்திதம் சசியாபத்தியம்னு இங்க. தால்பியா, உத்தாலக, தௌமிய, உபமன்யு, வத்ச முதலானவாள்லாம் தங்களுடைய பெண்களோடு எல்லாரோடும் இங்கே சாந்திக பார்க்கறதுக்காக, அந்த புண்ணியாவச்சனம்னு இப்ப சொல்றோமே அந்த சாந்தியை பார்க்கறதுக்காக, சாந்தியர்த்தம் சமாஜக்முர் தன்யம் விஸ்வானராசிரமம். தௌமியோபமன்யு வத்சாத்யாக, அவளோட வத்சாவோட பெண்களோடு கூட முனையோ முனி கன்யகாகா அப்படின்னு முனி கன்னிகைகளும் வந்தார்கள். பிரம்மா ப்ருஹஸ்பதி யுதோ தேவஹ கருடவாஹனஹ நந்தி பிருங்கி சமாயுக்தோ கௌர்யா சக விஷத்வஜஹ மகேந்திர முக்கியா கீர்வாணா நாகா பாதாளவாசினஹ. இவாள்லாம் யார் வந்தா? பிரம்மா வந்தார் ப்ருஹஸ்பதியோடு கூட. அப்புறம் கருடவாகனாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு வந்தாராம். நந்தி பிருங்கி முதலானவர்களோடு இருக்கக்கூடிய கௌரியா சக ரிஷத்வஜா, ரிஷபத்வஜனோட இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் சாட்சாத் பார்வதி தேவியோட வரார். மகேந்திர முக்கியா கீர்வாணா, அப்புறம் தேவேந்திரன் அவனோடு கூட தேவர்கள் அவெல்லாம் வராளாம். நாகாஹா பாதாளவாசினஹா, பாதாளத்துல உரைகின்ற சர்ப்பங்கள்லாமும் வருதான். இதுக்கப்புறமும் வேற யாரு வரா? ரத்னான்யாதாய பகுஷா சசரித்கா மகாப்தயா, பெரிய பெரிய சமுத்திரங்கள்லாமும் சமுத்திர ராஜாவாக இருக்கக்கூடிய ராஜாக்கள். சமுத்திரங்கள் என்ன வருதுன்னா ரத்னங்கள் எடுத்துன்னு வருதான், பலவிதமான ரத்னங்கள். ஏன்னா முத்து ரத்னம்லாம் சிலது சமுத்திரத்துல இருக்கு, அதனால சமுத்திரத்திலிருந்து இதெல்லாம் வருதான். ஸ்தாவர ஜங்கமம் ரூபம் திருத்வா யாதா சஹஸ்ரஷா. அதே மாதிரி பல ஸ்தாவர ஜங்கம ரூபத்தோடு கூட தாவரங்கள் ஜங்கம ரூபத்தோட வந்துதான் கிளம்பி. ஜங்கம ரூபம் திருத்வா யாதா சகஸ்ரஷா. ஸ்தாவரங்கள்லாம் கூட இதுக்கு வரணும்னு சொல்லிட்டு அசையாம இருக்குமா. பொதுவா ஸ்தாவரம்னாலே அசையாம அங்கேயே இருக்கிற மரங்கள் செடிகள் இதெல்லாம் மலைகள்லாம் தானே. அதெல்லாமும் ஜங்கமம் ரூபம் திருத்வா. ஹிமவான்னு இந்த ஹிமகிரியானது ரூபம் எடுத்துன்னு வரார். இப்படி ரூபம் திருத்வா யாத்தாகா சகசிரஷா, ரூபத்தை எடுத்துட்டு அங்க சேர்ந்தாலாம். அது வாழலாம். மகோத்சவே தஸ்மின் பபூவ அகால கௌமுதி அப்படின்னு. இப்படி ஒரு மகோத்சவம் நடக்கிறதுனால சந்திரன் அகாலத்துல பிரகாசிக்கிறதாம். ஏன்னா அதுக்கும் பார்க்கணும்னு அவசியம்னா, அதனால சந்திரன் எப்ப வராதோ அப்பயும் அமாவாசை அன்னைக்கு பகல்ல வருதான் அங்கேருந்து. இப்படியாக எல்லாரும் இதை பார்க்கணும். இப்படி எல்லாரும் வந்துட்டா நம்மளும் வரணும்னு இருக்குமோ இல்லையோ. உற்சவம்னா அப்படிதானே, என்ன நடக்கிறது பார்க்கணுங்கிறது எல்லாரோட மனசை தூண்டுறது. அதனால அந்த காலத்துல இப்படி இருந்தது. இப்போ கோயில்ல தேர் வருதுன்னா ஆத்துல கதவை போட்டின்னு உட்காந்துருக்கான்.
இப்போ வர தேர்தான என்ன உற்சவங்கள் நடக்கும் பொழுது பெரிய மகான்களோட சாநித்தியம் இருக்கிற இடத்துல நாம இருக்கணும்ன்றது முக்கியம். அதனால எல்லாரும் வந்தா கஷ்டப்பட்டாவது சேர்ந்தாங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்தாவரமா இருக்கிறதும் ஜங்கம ரூபம் எடுத்துட்டாவது அங்க வருது. அக்காலத்துல சந்திரன் பிரகாசிக்கிறதா இதை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில ஜாத கர்ம ஸ்வயம் சக்கரேது அஸ்ய தேவ பிதாமஹா ஸ்ருதிம் விசாரிய தத்ரூபாம் நாம்னா கிரகபதிஸ்துவயம். யாரா பண்ணா அவருக்கு ஜாதகர்மா முதலானவைகளை பண்ணத்துக்கு யாரு உபாத்தியாயரா இருந்தார்னா சாட்சாத் பிரம்மதேவரே இருந்தாராம். ஜாதகர்ம ஸ்வயம் சக்கரேத் பிதாமகா. பிதாமகன்னா பிரம்மா, சாட்சாத் வேதமாச்சே. வேதமே அதுக்கு நாமத்தை வச்சுதுன்னு அர்த்தம். எதுக்கு நாமத்தை வச்சுது? இந்த அக்னிக்கு. அக்னி நேர அப்படியே தோன்ற வச்சிருக்கலாமே பகவான்னா, தேவதைகள் எல்லாமும் ஜீவாத்மாதான் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக இந்த அக்னியானவர் இந்த பூலோகத்துல ஜீவனாக பிறந்து இங்க சத்கர்மா பண்ணி அக்னிங்கிற தன்மையை அடைஞ்சார் அப்படிங்கிறது இங்க சொல்ல வர்றது. வேத வேதாந்தங்கள்லாம் அத்தியனம் பண்ணி கிரமப்படியாக வாழ்ந்து வந்த இந்த வைஸ்வானரர் தான் அக்னி ஆனார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதுல அக்னிக்கு நாமத்தை வச்சது யாருன்னா வேதமே வைக்கிறது. அதனால்தான் ஜாத கர்ம ஸ்வயம் சக்கரே தஸ்ய தேவ பிதாமகா. அடுத்த வாக்கியம் ஸ்ருதிம் விசாரிய தத்ரூபம் நாம்னா கிரகபதி ஸ்வயம். பேர் என்ன வைக்கணும்னா கிரகபத்தின்னு வைக்கணும். ஏன்னா ஸ்ருதிம் விசாரிய வேதத்துல இருக்கிற மந்திரங்களை விசாரம் பண்ணி வைக்கிறாராம். யாரு? பிரம்மா. வேதஸ்வரூபமான பிரம்மாவே ஸ்ருதி வாக்கியத்தை பார்த்து கிரகபதி அப்படிங்கிற நாமத்தை சூற்றார். இதி நாம ததௌ தஸ்மை தேயம் ஏகாதசே அஹனி. 11வது நாள் வைக்க வேண்டிய நாமம் இங்க கிரகபதி அப்படின்னு இவனுக்கு பேர் இருக்கட்டும் அப்படின்னு பேர் வைக்கிறாராம். தேயம் ஏகாதசே அஹனி. என்ன நாம்னா கிரகபதி ஸ்வயம். இந்த பையனுக்கு கிரகபதி என்று பெயர் அப்படின்னு சொல்லி நாமத்தை வைக்கணும். இந்த நம்மெல்லாம் அந்த புண்ணியாவச்சனம் பண்ணி நாமகரணம் பண்ணும்போது சொல்றோம்ல, பையனுக்கு சுப்பிரமணியன்னா சுப்பிரமணிய நான் சர்ம நாம ஆசி, சுப்பிரமணிய சர்ம நாம ஆசின்னு சொல்றோமே, அதுதான் இங்க சொல்றாரு. நாம்னா கிரகபதிஸ்து அயம்னு நாமகர்ம விதானேன ததத்த ஸ்ருதிமுச்சரன்னே. அதுக்கான வேத வாக்கியங்களை சொல்லி அந்த நாமகர்ம பண்றதுக்கு என்ன வேத மந்திரங்களை சொல்லணுமோ அதை சொல்லி அவனுக்கு நாமகரணம் பண்றார் அப்படின்னு சொல்றார் அகஸ்தியர். அயம் அக்னிர் கிரகபதி கார்கபத்ய பிரஜாயா வசுவித்தமஹா. அக்னே கிரகபதே வித்யும் நமபிசா ஆயச்சஸ்வா. அயம் அக்னி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதே மாதிரி அக்னே கிரகபதே அப்படிங்கிற மாதிரியான மந்திரங்கள்லாம் இங்க சொல்றார். அக்னே கிரகபதே வித்யும் நம் அபிசக ஆயச்சஸ்வா அப்படின்னு வாக்கியம். அதே மாதிரி அக்னே கிரகபதே ஸ்துத்யா பராமபி நிதர்ஷயன்னே சதுர்நிகம மந்திரோக்தைஹி ஆசீர்பிரபிநந்திய சா. ஆசீர்வாதம் பண்றாராம் இந்த மந்திரங்களை சொல்லி. இந்த மந்திரம் 4 வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற சதுர்நிகம மந்திரோக்தைஹி. நிகமம்னா வேதம்னு அர்த்தம். நிகமாகம வேதசாரம்னு பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லையோ. நிகமம்னா வேதம், நிகமாகமம்னா வேத ஆகமம். வேதங்கள் ஆகமங்கள் எல்லாம் சேர்ந்து பரிசுத்த வேதாகமம்னு நினைச்சுக்க கூடாது, அது வேற. இது நிகம மந்திரோக்தைஹி ராஷிபிஹி அபிநந்திய. அந்த மாதிரியான மந்திர சமூகத்தினால ஆசீர்வச்சனம் பண்றார். யார? அக்னே கிரகபதே ஸ்துத்யா கிருத்வா பாலோஜிதாம் ரக்ஷாம் ஹரேண ஹரிணா சஹா நீர்யயௌ ஹம்சமாருஹ்ய சர்வேஷாம் பிரபிதாமஹா. அப்புறம்
எல்லா விதமான ரட்சையும் பண்ணிட்டு கிருத்வா பாலோ உச்சிதாம் ரக்ஷாம், அந்த குழந்தைக்கு என்ன விதமான மந்திரபூதமான ரட்சை என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்றது. அந்தந்த காலத்துல அந்தந்த மந்திரங்களை சொல்லி ஒருத்தருக்கு சம்ஸ்காரம் பண்ணும் பொழுது பண்றதுதான் அது ரட்சிக்கும். அதனால அந்த சந்தர்ப்பத்துல என்ன ரக்ஷா மந்திரங்களை சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி குழந்தைய ரட்சிக்க பண்ணிட்டு ஹரேன ஹரிணா சகா பிரம்மாவுடையும் விஷ்ணுவுடையும் பரமேஸ்வரனுடையும் சேர்ந்து நிர்யயௌ ஹம்சமாருகிய தன்னுடைய அன்னபக்ஷி வாகனத்துல ஏறி அங்கேருந்து கிளம்பி போயிட்டாராம் பிரம்மா. ஹம்சமாருக்கிய சர்வேஷாம் பிரபிதாமகா, எல்லாருடைய பிரபிதாமகா தாத்தாவாக இருக்கக்கூடியவன். பிரபிதாமகன்னா உற்பத்தி பண்றதுக்கு யாரு காரணமா இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி போகும்போது கடைசியில இந்த சிருஷ்டி ஆதாரமா யார் இருக்கான்னு தேடினோம்னா இருக்கிறது யாருன்னா பிரம்மா இருக்கார். அதனால அவருக்கு பிரபிதாமகான்னு ஒரு பேர் உண்டு. அப்புறம் போனதுக்கு அப்புறம் அஹோ ரூபம் அஹோ தேஜா அஹோ சர்வாங்க லக்ஷணம் அஹோ சுச்சுஷ்மதி பாக்யம் ஆவிராசீத் ஸ்வயம் ஹரஹா அத்தவா கிமிதம் சித்திரம் சர்வபக்த ஜனேஷ்வஹோ ஆவிர்பவேத் ஸ்வயம் ருத்ரோ யதோ ருத்ராஸ்ததர்ச்சகாஹ இதி ஸ்துவந்தஹ து அந்யோன்யம் ஜக்முஸ் சர்வே யதாகதம். ஒருத்தர் பேசினாலாம் அங்க வந்தவாள்லாம். ஆஹா, என்ன ஒரு அஹோ ரூபம், என்ன ஒரு ரூபம் குழந்தைக்கு. அஹோ தேஜா, என்ன ஒரு தேஜஸ். அப்புறம் அஹோ சர்வாங்க லட்சணம், அவனுடைய அங்கங்கள் எல்லாம் எப்படி லட்சணமா இருக்கு, அக்னியினுடைய அழகு என்னமா இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசுறாளாம். அஹோ சுச்சிஸ்மதி பாக்யம், என்ன பாக்யம் பண்ணாலோ இந்த சுச்சிஸ்மதி. ஆவிராசித் ஸ்வயம் ஹரஹா, என்ன சாட்சாத் பரமேஸ்வரனே வந்திருக்காரே, அவரே ஆவிர் போயிச்சு நேரம் இந்த காட்சிக்கு வேற வந்துட்டு போறார். பிரம்மா விஷ்ணு பரமேஸ்வரன் 3 பேரும் வரா பாக்குறான்னா அது அவளோட பாக்கியம் இல்லையா. அத்தவா கிமிதம் சித்திரம் சர்வபக்தேஷு, என்ன ஏன்னா ஆவிர் பவதி ஸ்வயம் ருத்ரஹா யதோ ருத்ராஹா து அர்ச்சகாஹா, யாரு ருத்ரனை அர்ச்சிக்கிறாளோ அவ ருத்ர ரூபமாகவே இருக்கவா. அப்படிங்கிற பொழுது பரமேஸ்வரன் இங்க ஆவிர் பவிக்கிறதோ குழந்தையா பிறக்கிறதோ என்ன பெரிய ஆச்சரியம். ஏன்னா பக்தாபீஷ்ட பலப்பிரதம்னு அந்த பரமேஸ்வரன் பக்தர்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர், ஆசுதோஷியானவர், சாட்சாத் மங்களஸ்வரூபம் இல்லையா. சிவம்னா மங்களம் சுஸ்ரேதம் பத்ரம் சிவம் மங்களம் கல்யாணம் சுபம். சாட்சாத் பரமேஸ்வரன் மங்களஸ்வரூபம், என்னென்னலாம் வாஞ்சித பலத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால அப்பேற்பட்ட ஈஸ்வரன் தானே இங்க சிவபக்தாளா இருக்கக்கூடிய இந்த விஸ்வானது சுச்சிஸ்மதி கிரகத்துக்கு வர்றதோ இல்லவா குழந்தையாக அவதரிக்கிறதோ ஒரு பெரிய விஷயம் இல்லையேன்னு இது ஸ்துவந்தஹா அந்யோன்யம் ஜக்முஹு சர்வே யதாகதம். ஒருத்தருக்கு பேசிக்கிறாளாம் இப்படி. ஆஹா ஆஹா ஆஹாண்ட விஸ்வானரம் சமாபிருச்சிய சம்பிரகிருஷ்ட தனூருஹாஹா. அதனால எல்லாரும் அவ இடத்துக்கு போறா. விஸ்வானரர்கிட்ட சந்தோஷத்தை தெரிவிச்சு சமாபிருச்சிய சம்பிரகிருஷ்ட தனூருஹாஹ அத்தః பும்ச சமீஹந்தே அத்தః புத்திரம் சமீஹந்தே கிரகஸ்தாசிரமவாசினஹ புத்திரேண லோகாஜ்ஜயதி ஸ்ருதிரேஷா சனாதனி அபுத்திரஸ்ய கிரகம் சூன்யம் அபுத்திரஸ்யார்ஜனம் மிருதா அபுத்திரஸ்ய அன்வயச்சின்னஹ அபுத்திரஸ்யான்வயச்சின்னஹ நாபவித்ரம் ஹ்யபுத்ரதஹ நபுத்ராத் பரமோ லாபஹ நபுத்ராத் பரமம் சுகம் நபுத்ராத் பரமம் மித்ரம் பரத்ரேஹ ச குத்ரஜித். புத்திரனை பத்திய ஸ்துதி. அதனால கிரகஸ்தாள்னா புத்திரம் சமீஹந்தே கிரகஸ்தாசிரம வாசினா, கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவர்கள்லாம் அதனால்தான் புத்திரன் வேணும் அப்படின்னு விரும்புறா. ஏன்னா புத்திரேன லோகான் ஜெயதி ஸ்ருதி ஏஷா சனாதனி பழைய வேத வாக்கியம் என்ன சொல்றதே, சனாதனமான ஸ்ருதி வாக்கியம் என்ன, புத்திரேன லோகான் ஜெயதி, புத்திரனாலதான் லோகங்கள் ஜெயிக்கப்படுகின்றன.
எச்சத்தால் அறியப்படும்னார் வள்ளுவர். அப்படி மீதி விட்டுட்டு போறது என்ன? நம்ம ஜென்மா எத்தனை நாள் இருக்க போறது? கொஞ்ச நாள். மீதி விட்டுட்டு போறது என்ன? நம்ம மாதிரியான புத்திரர்கள் புத்திரிகளை தானே பின்னாடி விட்டுட்டு போறோம். அதுல புத்திரன் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா புத்திரி வேற இடத்துக்கு போய் வாழ போறவா, இன்னொரு நம்ம சந்ததி விருத்தி. அதை தவிர இந்த லோகங்கள் குமானிதி நரகாத் ராயதே இதி புத்திரஹா அப்படின்னு நரகங்கள் போகாம லோகங்களுக்கு அனுப்பி வைக்கிறது புத்திரன் தான். ஏன்னா புத்திரனுக்கு தான் கர்மாதிகாரம் இருக்கு. அதனால புத்திரன் முக்கியம். புத்திரஸ்ய கிரகம் சூன்யம்னு சொல்றார். புத்திரன் இல்லாத வீடு சூன்யமாகிறது. அபுத்திரஸ்ய அர்ஜனம் ருதா. அர்ஜனம்னா சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு ஸ்லோகத்துல வருமே, பிதிரார்ஜித சொத்து. ஆமா, அப்படின்னு இப்போ நம்ம பழைய சொத்துக்களை பொறுத்து சொல்ல, பிதிரார்ஜிதமான சொத்து இருக்கு, அது யாருக்கு சேரும்னு இன்னைக்கு கூட தமிழ் இந்த பத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிதிரார்ஜித சொத்துன்னு சொல்லுவோம். அப்பாவால சம்பாதிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஆர்ஜனம்னா அதான், ஆர்ஜிதம்னா சம்பாதிச்சதுன்னு அர்த்தம். சூன்யம் அபுத்திரஸ்ய அர்ஜனம் ஆர்ஜனம் ருதா. புத்திரன் இல்லாம சம்பாதிச்சு யாருக்கு போறது? அபுத்திரஸ்ய அன்வய சின்னஹா நா பவித்ரம் ஹி அபுத்திரதா. என்ன அதே மாதிரி இந்த குடும்பங்கள் புத்திரன் இல்லாம இருக்கும் பொழுது பாழா போயிட்டுறதுன்னு சொல்ற. அதே மாதிரி அபவித்திரம் ஆயிடுறானா புத்திரன் இல்லாததுனால. ஏன்? புத்திரன் தானே பவித்திர கர்மாக்களை பண்ண வேண்டி இருக்கு, பண்றதுக்கு ஆள் இல்லாம போறதுனால. அதுக்காக குழந்தை பிறக்கலையேன்னா என்ன பண்றதுன்னா 7 விதமான புத்திரனை சொல்ல போறது. இப்போ அகஸ்தியர் சொல்ல போற. அதுக்கு முன்னாடி புத்திரனுடைய முக்கியத்துவத்தை இங்க சொல்லிட்டு வர. ந புத்திராத் பரமோ லாபகா. புத்திர லாபத்தை விட ஒரு பெரிய லாபம் கிடையாது. ந புத்திராத் பரமம் சுகம். புத்திர சுகத்தை விட புத்திரன் பார்த்துக்கிறத விட காளிதாசன் எழுதுறானே, புத்திரனை காலிங்கனம் பண்ணிக்கிறத விட ஒரு சுகம் சொர்க்கத்துல கூட கிடைக்காதுன்னு எழுதுறானோ இல்லையோ. புத்திரன் தான் புத்திரத்து பரம். ந புத்திராத் பரமம் சுகம். உடனே என் புள்ள என்ன திட்டுறான், அடிக்கிறான், சண்டை போடுறான், நீ என்ன அப்படி சொல்றேன்னு கேட்கக்கூடாது. அது குழந்தைய ஒரு குழந்தைன்னு இருக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு சொல்லிட்டு வரா. இருந்தாலும் புத்திரன் புத்திரன் தானே, எப்படி சண்டை போட்டாலும் அப்படிங்கிறதுனாலையும் கூட சொல்றா. நபுத்திராத் பரமம் சுகம் நபுத்திராத் பரமம் மித்திரம். புத்திரனுக்கு கூட ஒரு மித்திரன் எதுவும் கிடையாது. ஒரு பிரச்சனைனா எங்க போக, வயதானதுக்கு அப்புறம் புத்திரன் கிட்டதான் கேட்க வேண்டியிருக்கு. பரத்திர இகத குத்திரச்சித்து. அதை விட வேற ஒரு பெரிய ஒரு நண்பன் இருக்க முடியாது. சரி, இப்ப புத்திரன் பிறக்கல, என்ன பண்றதுன்னா 7 விதமான புத்திரனை சொல்றார். ஔரசஹா ஔரச க்ஷேத்ரஜா கிரீதோ தத்த பிராப்த சுதா சுதா ஆபத் சுரக்ஷிதான்ய புத்திரா சப்தாத்ர கீர்த்திதா. 7 விதமான புத்திரன் சொல்லப்படுறது. முதல்ல ஔரசஹா உரசி ஜாதா. உரசன்னா செஸ்ட், அதாவது நம்மளோட ஸ்தன்யபானம் பண்ணி பிறக்கிற குழந்தைன்னு அர்த்தம். உடம்புலேருந்து பயாலாஜிக்கல் சைல்டு, அதான் ஔரசஹா. அது முதல். அப்புறம் க்ஷேத்ரஜா கொண்டாட்டி வழியா பிறந்ததுன்னு. என்ன அர்த்தம்னா, அந்த காலத்துலாம் இப்போ விசித்திர வீரியன் சித்ராங்கதன் இவாள்லாம் எப்படி குழந்தை பிறந்தான்னா, வியாசரை இவருக்கு பிறக்க முடியாதுன்றதுனால வியாசரை வச்சு குழந்தைகளை பெத்துண்டா அப்படின்னு இருக்கு மகாபாரதத்துல. அதாவது ரிஷிகள் காம ஆசை இல்லாதவாழ ரிஷிகள் வழியாக தனக்கு புத்திரன் ஏற்படலை அப்படிங்கிற பொழுது என்ன பண்ணியும் மெடிக்கல் பாசிபிலிட்டிஸ் எல்லாம் எக்ஸ்பிளீட் ஆனதுக்கு அப்புறம் என்னன்னா ரிஷிகள் வழியாக பத்துக்கிறது. அதனால க்ஷேத்ரஜா பத்னி வழியாக பிறந்த குழந்தை 2வது. அப்புறம் கிரீதா பைசாக்கு வாங்கினது, கரீது ஹிந்தியில சொல்ற மூலியம். கிரயம் பண்றதுன்னு நம்ம இப்ப எழுதணும் பத்திரத்துல. அதான் கிரீதா, விலைக்கு காசு கொடுத்து வாங்கின குழந்தை 3வது. அப்புறம் தத்தா, வேற யார்கிட்டயோ தத்தம் பண்ணி
அடாப்டட் சைல்டு, என்ன ஸ்வீகாரம் எடுத்துட்டதுன்னு அர்த்தம். தத்தா பிராப்தா, வேற எப்படியாவது கிடைச்ச குழந்தை, என்ன சீதை கிடைச்சா இதுல இருந்தா இப்படிலாம் சொல்ற மொழிய பிராப்தா. அதுவும் அடுத்தது 6வது என்னன்னா சுதா சுதா, பொன்வயத்துல பிறந்திருக்கிற குழந்தை. என்ன புத்திரன் இல்லைன்னாலும் பொண்ணு இருக்கலாம். அப்போ பொண்ணுக்கு புள்ள பிறந்ததுன்னா அந்த புள்ளைய தான் புள்ளையா எடுத்துக்கலாமா? தனக்கு புள்ள இல்லாதவன் பெண் வழித்து பேரன் புள்ளதான் சொல்றாரு. ஆபத் சுரக்ஷிதா, ஆபத்துனால கட்டப்பட்டு இருக்கிற ஒரு குழந்தைய காப்பாத்தி எடுத்துட்டு வந்து நீ வளர்த்தேன்னா அவன் புத்திரனா. அந்நிய புத்திராக சப்தா அத்திர கீர்த்திதாக, இதுல இந்த மாதிரி 7 விதமான புத்திரன். தனக்கு பிறந்தவன், தன் வழியாக இல்லாமல் தன் மனைவிக்கு பிறந்தவன், தரம் கொடுத்து வாங்கப்பட்டவன், தத்தம் வாங்கி கொள்ளப்பட்டவன், எதேச்சியா கிடைச்சவன், பெண் வயத்துல பிறந்த புத்திரன் பேரன், அப்புறம் எங்கேயோ ஆபத்துனால அப்பா அம்மா இழந்தவன், அந்த மாதிரி அனாதையா கிடக்கிற குழந்தைய எடுத்துன்னு வந்து வளர்த்தா அவன். இப்படி 7 பேரும் புத்திரன்னு சொல்லிட்டார். அதுல ஏஷாம் அந்நியதம காரியோ கிரகஸ்தேன விபஸ்சிதா, என்ன இப்படி ஒரு புள்ளைய ஒரு எந்த கிரகஸ்தனும் வச்சுக்கணும். அந்நியதமா இதுல ஏதோ ஒண்ணுதான் அர்த்தம். காரியா கிரகஸ்தேன, இப்படி எப்படியாவது ஒரு இந்த 7 விதத்துல ஒரு விதத்துல ஒரு நீ புத்திரன் வச்சுக்கணும். அந்த 7ல எதிரா உயர்ந்ததுன்னா பூர்வ சுதா ஸ்ரேயான் ஈனஸ்யாது உத்தரோத்தரா, முன்னாடி சொல்லப்பட்ட புத்திரன் பின்னாடி சொல்லப்பட்ட புத்திரனோட விசேஷம். ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. தானா பிறந்துட்டா அதுக்குள்ள ஒன்றும் ப்ரிஃபரன்ஸே தேவையில்லை, அவன் தான் வந்து முதல்ல. அப்படி இல்லையா, இதை நான் சொன்ன மாதிரி ரிஷிகள் வழியாக உன்னுடைய பத்னிக்கு வித்துக்கிறது, அதுவும் இல்லையா பைசா கொடுத்து வாங்கு, வெறும்னா தத்தம் பண்ணி வாங்காம. என்ன பைசா இந்த காலத்துல முக்காவாசி 3வது தான். அப்போ அடுத்தது 4வது தத்தம் பண்றது. யாராவது பல குழந்தைகள் இருந்து பார்த்துக்க முடியாதனால சொந்தக்காரா வாழ்டன் ஸ்வீகாரம் எடுத்துக்கிறதுன்னு அந்த காலத்துல உண்டோ இல்லையா, அது வந்து இதுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். விலை கொடுத்து வாங்குறத விட இரவல் வாங்குற குழந்தை கம்மி தான் அர்த்தம். அடுத்ததாக பிராப்தது தானா கிடைக்கிறது. ஏன்னா தத்தம் பண்ணவாளாவது என்ன இந்த முதல் 4ல என்னன்னா, முதல் 4லயும் சரி சுதா சுத்தன்லயும் சரி யாரு அப்பா என்ன கோத்திரம் என்ன எதுன்னு தெரியும். பிராப்தத்துல அது தெரியாது, அதனால அது வந்து கொஞ்சம் சுமாராக சொல்லப்பட்டிருக்கு. 5வதாக அப்புறம் பெண்வயத்து பேரன். அடுத்ததாக ஆபத் சுரக்ஷிதா. இப்போ தத்தம் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். மற்ற 5க்கும் சுதா சுத்தனாக இருக்கும் பொழுது ஏன்னா தத்தம் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. விலைக்கு வாங்கினாலும் சரி, பிராப்தமா இருந்தாலும் சரியும் தத்தம் பண்றது கிடையாது, சுதா சுத்தனா இருந்தாலும் கிடையாது. இந்த தத்தம் பண்றதுங்கிறது ஸ்வீகாரம் எடுத்துக்கும் பொழுது மட்டும்தான். அப்புறம் ஆபத்து, இப்படி முன்னாடி இருக்கிற கடைசியா தான் ஆபத்துல கிடைச்சவன அப்படின்னு அர்த்தம். இப்படியாக ஏதோ ஒரு விதத்துல புத்திரனை வச்சுக்கோ அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்புறம் கணாபூச்சது, கணங்கள்லாம் சொல்றது. நிஷ்கிரமோத்த சதுர்த்தேஸ்ய மாசி பித்ரா கிருதோ கிருஹாத் அன்னப்ராசனம் அப்தார்த்தே சூடாப்தே சார்த்தவத்கிருதா கர்ணவேதம் தத கிருத்வா ஸ்ரவணரிக்ஷே ச கர்மவித் பிரம்மதேஜோபிவிருத்தியர்த்தம் பஞ்சமேப்தே விரதம் ததௌ ஸ்வாகர்ம தத கிருத்வா வேதான் அத்தியாபயத் சுதீஹி. அப்புறம் ஒண்ணா வரிசையா அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தார் அப்படின்னு கணங்கள் சொல்றதான் சிவசர்மன் கிட்ட. அகஸ்தியர் கணங்களை பத்தி சொல்லி தான் வந்தேன்னு அங்க சொன்னார். இங்க வந்து அகஸ்தியர் சொல்றாரா கணங்கள் சொல்றாராங்கிறது நம்ம, ஏன்னா அகஸ்தியர் கணங்கள் சொல்றதாக சோபாமுத்திரிட்ட சொல்லி கணங்கள் இதை சொல்றது. 4வது மாசத்துல நிஷ்கிரமோ அத சதுர்த்தேசி மாசி பித்ரா கிருதா கிருஹாத்,
என்ன குழந்தை வெளியில போகிறதுக்கு கூட படுத்துட்டு இருக்கிற இடத்துல தொட்டில் போடுறதுன்னு முதல்ல ஆரம்பிச்சோம்னா, அதுக்கப்புறம் குழந்தை வெளில வகறதுக்கு அதுக்கு ஒரு கர்மா உண்டான், நிஷ்கிரமாகா அப்படின்னு. அது இப்ப நடக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் அன்னப்பிராசனம் பண்ணார், இப்ப 6 மாசத்துல அப்தார்த்தே. அப்புறம் சூடாப்தே சார்த்தவத் கிருதா, அதே சமயத்துல வருஷத்துல முடியிற சமயத்துல அப்தே வருஷம் முடியும் பொழுது என்ன பண்ணான்னா முடிய மொட்டை அடிக்கிறதுன்னு இருக்க, அதுதான் சூடாப்தே சார்த்தவத் கிருதா. அப்புறம் கர்ணவேதம் பண்ணார், காது குத்து. தத கிருத்வா ஸ்ரவணக்ஷே ச கர்மவித்து, எல்லா விதமான கர்மங்களை அறிந்திருக்கிறவர் அவர். சிரவண நட்சத்திரம் போது பண்ணாராம். சிரவணத்துல பண்றது விசேஷம் காது குத்து அப்படிங்கிறதுனால. சிரவணமே பொதுவா ஒரு விசேஷமான தானே இந்த வைதிக விஷயங்களுக்கு. ஏன்னா ஆவணியை விட்டம் அப்பதான் வருது. பிரம்ம தேஜோபிகி அபிவிருத்தியர்த்தம் பஞ்சமே அப்தே விரதம் ததோ. 5வது வயசுல அவனுக்கு விரதங்களை பண்ணி வச்சு பிராமண தர்மத்துல அவனை பிரவேசிக்க வைக்கிறார். உபாகர்ம ததகிருத்வா, அவனுக்கு உபாகர்மா பண்ணி வச்சு வேதான் அத்தியாபயித்ஸ்வி, என்ன வேதத்தை படிக்க வைக்கிறார். அப்புறம் திரயப்தம் வேதான் சவிதினா அத்தியிஷ்ட சாங்க பதக்கிரமான். அவன் எப்படி எல்லாம் வேதம் படிச்சான்னா பதம் கிரமம் என்ன அங்கங்களோடு கூட படிச்சாராம் 3 வருஷத்துல. திரயப்தம் வேதான் விதினா அத்தியிஷ்டன்னு சொன்னோம் இல்லையோ, விதிவத்து வேதத்தை 3 வருஷம் படிச்சார். வித்யா ஜாத்தம் சமஸ்தஞ்ச சாட்சி மாத்திராத் குரோர் முகாத். ஓ வெறும்ன குருவனுடைய வாக்கியம் கேட்டு கேட்டு கேட்க கேட்க அவருக்கு அப்படியே மனசுல ஏகச்சந்த கிராகிங்கிற மாதிரி அப்படியே உள்ள போயிட்டே இருக்கான். வினயமும் இருக்கான் அவர்கிட்ட. என்ன வித்யா ஜாத்தம், வித்தியை பிறக்கிறது அவர்கிட்ட. சமஸ்தஞ்ச எல்லா விதமான வித்தி, சாட்சி மாத்திராத்து வெறும்னு ஒரு தடவை அப்படியே அவர் சொல்றதை கேட்கும் பொழுதே இவருக்குள்ள அது வந்துடுதான். ஸ்வயம் பரமேஸ்வரனாச்சே, வித்தியினுடைய வித்தியே அவர் தான். அது தவிர வினயாதி குணான் ஆவிஷ்குருவன்னே ஜக்ராக சக்திமான். சக்தி இருந்தாலும் வினயமும் சேர்ந்தே இருக்கா. வினயம் இருக்கணும். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினின்னு வித்யையும் வினயமும் சேர்ந்துதான் இருக்கணும். அப்படி வினயத்தோடு கூட இருக்கார். ததோ அத 9மே வருஷே பித்ரோ சுஷ்ரூஷணே ரதம் வைஸ்வானரம் கிருஹபதி திருஷ்டுவா காமஜரோ முனிஹி விஸ்வானரோடஜம் பிராப்ய தேவர்ஷிர் நாரதஸ்துதீஹி பப்ரச்ச குஷலம் தத்ர கிரஹீதார்த்தசனக்கிரமாதே. அப்போ என்னாச்சு, ஒரு தடவை நாரத முனிவர் இங்கேருந்து வரார். இவரோட 9வது வயசுல 9மே வருஷே பித்ரோ, என்ன விஸ்வானனுடைய புத்திரன் தன்னுடைய பித்துக்களுக்கு சுஷ்ரூஷனே ரதம், அப்பாவுக்கு சுஷ்ரூஷ, அப்பா அம்மாவுக்கு சுஷ்ரூஷ பண்ணிட்டு இருக்கார். அந்த வைஸ்வானரம் கிரகபதி, வைஸ்வானராகிய அந்த கிரகபதியின் பெயர் இருக்கக்கூடியவர் புத்திரன் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மாதா பித்தாக்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார். இதை தெரிஞ்சு எங்கேயும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாரதரானவர் இந்த இடத்துக்கு சேர்றாராம். காமஜரோ முனிஹி விஸ்வானரோடஜம் பிராப்பிய தேவர்ஷி நாரதா சுதீஹி. பரம ஞானவானாகிய நாரத முனிவர் வரார். பப்ரச்ச குஷலம், அவருக்கு குஷலம் விசாரிக்கிறாராம். எல்லாம் சௌக்கியமா இருக்கேளா, எப்படி இருக்க என்னன்னு பண்ணி தத்ர கிரீதா அர்க்யாசன கிரமாது, அர்க்கியம் விடுறார், ஆசனம் கொடுக்கிறார். இதெல்லாம் பண்ணி நாரதரை குஷலம் விசாரிக்கிறார். நாரதர் சொல்றார், நாரத உவாச்ச விஸ்வானர மகாபாக சுஜிஷ்மதி சுபவ்ரதே குருதே யுவயோர் வாக்கியமயம் கிரகபதி சிசு நானியத் தீர்த்தம் நவாதேவோ ந குருஹு நச்ச சத்கிரியா விஹாய பித்ரோர்வச்சனம் நானியோ தர்ம சுதஸ்திஹி. ஏ விஸ்வானரா, ஏ சுஜிஸ்மதே,
உங்களுடைய வாக்கியத்திற்கு இணங்க இந்த குழந்தை பண்ணிட்டு தானே இருக்கு. குருதே யுவயோகோ வாக்கியம் அயம் கிரகபதி சிசு. அதனால இந்த கிரகபதின்னு சொல்லக்கூடிய இந்த சிசு உங்களோட வாக்கியத்துபடி நடந்துட்டு இருக்குன்றது பாக்குறேன்னா, நானிய தீர்த்தம் நவாதேவகா ந குருஹு நச்ச சத்கிரியா விஹாய பித்ரோர் வச்சனம். அப்பாவனுடைய வாக்கியத்துக்கு, அப்பா அம்மாவனுடைய வாக்கியத்தை அனுசரிக்கிறதுக்கு தவிர நான் அந்யஹா தர்மஹா, வேற தர்மம் கிடையாது, நான் அந்நிய தீர்த்தம், வேற தீர்த்தம் கிடையாது, வேற தேவன் கிடையாது, வேற குரு கிடையாது. அப்பாதான் எல்லாத்திலையும் அதிகம். அப்பாவினுடைய வாக்கியம் பிதிர்வாக்கியம்தான் எல்லாத்திலையும் உத்கிருஷ்டமானது. சுதஸ்யி, புத்திரனுக்கு பிதாதான் எல்லாம். பிதாவினுடைய வாக்கியத்துக்கு தான் முதல் மரியாதை. ந பித்ரோர் அதிகம் கிஞ்சித்து திரிலோக்கியாம் தனஸ்யஹி. அப்பாவனோட உயர்ந்தது 3 உலகத்திலையும் எந்த ஒரு திரிலோக்கியாம் பிதுரு அதிகம் எதுவும் கிடையாது. 3 லோகத்திலையும் எதுவும் கிடையாது. கர்ப்பதாரண போஷாபியாம் பிதுஹு மாதாகரியசி. ஆனாலும் அந்த அப்பாவோட அம்மா உயர்ந்தவள். ஏன்னா கர்ப்பதாரணம் பண்றா குழந்தைய, அதே மாதிரி போஷணம் பண்றா, சாப்பாடு கொடுத்து வளர்க்கறாங்கிறதுனால அப்பா அவனோட அம்மா உயர்ந்தது. தந்தை சொல் மிக்கதோர் மந்திரம் இல்லைங்கிறத முதல் லைன்ல சொன்னார். தாயிர் சிறந்த கோவிலும் இல்லைன்னு 2வது லைன்ல சொன்னார். அதனால ஔவையார் இதுதான் ரொம்ப அழகா, தந்தை சொல் மிக்கதோர் மந்திரம் இல்லை. நானிய தீர்த்தம் நவா தேவோ ந குருஹு நச்ச சத்கிரியா விஹாய பித்ரோர் வச்சனம். அப்பாவனுடைய வாக்குக்கு மரியாதை, அம்மாவுக்கே மரியாதைன்னா. தந்தை சொல் மிக்கதோர், தந்தை சொல்லு அங்க முக்கியம். தாயே கோயில் தான். அதனாலதான் பித்ருவாக்கிய பரிபாலனம்னு ராமச்சந்திரமூர்த்தி பண்ணார்ன்றதை பார்க்கிறோம். கர்ப்பதாரண போஷாபியாம் பிதுகு மாதாகரியசி கம்போபிர் அபிஷிச்ச ஸ்வம் ஜனனி சரணச்சுதை பிராப்னுயாத் ஸ்வர்துனி சுத்த கபந்தாதி குஷத்ததாம். தாயாரனுடைய அம்போபிகி அபிஷிச்ச, ஜலத்தால அபிஷேகம் பண்ணி, எதுல அபிஷேகம் பண்ணிக்கிறது எதுலன்னா ஜனனி சரணச்சுதைகி, தாயாரனுடைய பாதத்திலேருந்து விழக்கூடிய ஜலத்தினால குளிக்கிறது இருக்கே. பிராப்னுயாத் ஸ்வர்துனி சுத்த பந்தாதிக சுத்ததாம். ஒரு கங்கா ஸ்நானம் பண்றதை விட பெரிய பலன் இந்த தாயாரனுடைய பாதோதகம் வருது அப்படின்னு சொல்றார். சந்யஸ்தாகில கர்மாபி பிதிர்வந்தியோ ஹிமஸ்கரி சர்வவந்தியேன யதினா பிரசூர் வந்தியா பிரயத்னதா. என்ன ஒரு சந்நியஸ்த அகில கர்மாபி, யாரு எல்லா கர்மாவையும் தியாகம் பண்ணிட்டு சன்னியாசம் எடுத்துக்கிறானோ, பிதுகு வந்தியோ ஹிமஸ்கரி, பிதுவோட அப்பாவோட அவன் வணக்கத்துக்கு அதிகமாறானா. ஏன்னா சந்நியஸ்தம் பண்றதுனால. சர்வவந்தியன, எல்லாராலையும் நமஸ்கரிக்கப்பட வேண்டியவன் சன்னியாசி. யதிஹி நான் அப்ரசூரு, ஆனா தாயாரால அவன் வணங்கப்பட வேண்டியவன் இல்லை. ஏன்னா தாயார் வந்தியா பிரயத்னதா. அதனால அவனுடைய தாயார் மட்டும் இவனால வணங்கப்பட வேண்டியவள். அம்மாவை மட்டும் நமஸ்காரம் பண்ணணும் சன்னியாசி. மற்ற எல்லாரும் அப்பா முதற்கொண்டு எல்லாரும் சன்னியாசிக்கு தான் நமஸ்காரம் பண்ணணும்னு இருக்கு. அததான் இங்க சொல்றார். இதமேவ தபோத்யுக்ரம் இதமேவ பரம்ருதம் அயமேவ பரோ தர்மோ யத் பித்ரோ பரிதோஷணம். அதனால மாதா பிதாக்களை சந்தோஷம் பண்றதுதான் இருக்கிறதுலயே பெரிய தபஹா, பெரிய தபசு. என்ன, இதுதான் பெரிய விரதம், இதுதான் பெரிய தர்மம். அதனால அம்மாவும் அப்பாவையும் தன்னுடைய மாதா பித்திருக்களை பரிதோஷணம், சந்தோஷமா வச்சுக்கணும். புத்திரஸ்ய புத்திரதான்னு நம்ம சொல்றோம் இல்லையா, பூரி போஜனாத் ஜீவத்தோ வாக்கியகரணாத் அப்படின்லாம் அந்த ஸ்லோகம் ஒண்ணு உண்டு. இருக்கும் பொழுது அவ வார்த்தையை கேட்கணும், அப்புறம் அவளுக்கு பூரி போஜனம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும் பொழுதுதான் புத்திரஸ்ய புத்திரதான்னு வாக்கியம் இருக்கு.
அப்படி பித்தர்களோட மாதா பிதாக்களுடைய வார்த்தைப்படி நடக்கணும்னு சொல்லி இங்க இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்ல போறார் நாரதர். அப்புறம் என்ன ஆக போறது இந்த பிள்ளைக்கு அப்படிங்கிறத சொல்ல போறார். அக்னி ஆகிறத இங்க கோடிட்டு காமிக்க போறார் நாரத முனிவர். அதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.